டெஸ்டிஸ்ல இருந்து அது உருவாகி ஸ்பெர்ம் உருவாகி வெளியில வர்ற இடத்துல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அகைன் எதர் டு சர்ஜரி அந்த மாதிரி ஏதாச்சும் அதை பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெஸ்டின்னு சொல்லிட்டு டெஸ்டிஸ்ல இருந்து டைரக்டா ஸ்பெர்ம் எடுத்து அவங்க வந்து ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ பிஃபோர் டெஸ்டிஸ் அண்ட் ஆஃப்டர் டெஸ்டிஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும். பட் டெஸ்டிஸ்லேயே ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுக்குன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் லெஸ் தென் அதாவது ட்ரீட்டபிள் காஸ்ட் இல்லைன்னா சப்போஸ் இந்த ப்ரொலாக்டின் ஹைப்பர்தைராய்டிசம் அதனால அந்த டெஸ்டிஸ் சரியாக வேலை செய்யணும் அது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் டைரக்டா டெஸ்டிஸ்ல டேமேஜ் இருந்துச்சுன்னா தென் ட்ரீட்டபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் லெஸ் தென் வி ஆர் தேவ் டு கோ ஃபார் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி அது ஆப்ஷன்ஸ் பேஷண்ட் டு பேஷண்ட் பேசிஸில் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து நம்ம அந்த செமன் அனாலிசிஸ் அண்ட் ஹார்மோன் ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். லோக்கலாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இல்லை பிட்யூட்டரியில ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஹார்மோனல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டெஸ்டிஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, நம்ம எது கிளியரா தெரிஞ்சாதான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணும் அந்த டிசைட் பண்ண முடியும்.